வாக்குவாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3ல் இருக்கிற திருக்குறளை பார்க்க போகிறோம். இதில் வந்து மனப்பாட பாடல் என்னவோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படின்னா எந்த பொருள் எந்த இயல்பினராக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே வந்து அறிவாகும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோன்னு வச்சிங்களேன், அதை பார்த்தோன்னே அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கிடாமல் அந்த பொருளோட யூஸ் என்ன, அது நமக்கு எந்த அளவுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வாங்குறது தான் நம்மளோட மெய் உணர்தல் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சிறந்த அறிவுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எதை பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே வாங்கிட்டால் அது வந்து சிறந்த அறிவாக இருக்காது. அது யூஸ் என்ன, அது எதற்காக பயன்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான் சிறந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மனப்பாட திருக்குறள். அது நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து எழுத வந்து கற்றுக்குங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ அடுத்த திருக்குறளை வந்து நம்ம பார்க்கலாம். பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். அப்படின்னா என்னன்னா, தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். அப்படின்னா நம்ம தனியா நின்று பல பேர்கிட்ட சண்டை போட்டு எதிர்த்து போராடி இருப்போம். அது வந்து நம்ம மற்றவங்ககிட்ட சண்டை போட்டால், அதுவும் 10 பேர்கிட்ட ஒரு சண்டை போட்டால் அது வந்து நமக்கு எவ்வளோ தீமை விளைவிக்கும். எத்தனை பேர் நம்ம மேலே வந்து கோபமாக இருப்பாங்க, அது நமக்கு எவ்வளோ கெடுதலை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கெடுதலை விட, அந்த தீமையை விட எது தீமையை தருமா, நல்ல பண்புடையவங்க, நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட நட்பை வந்து நம்ம கைவிடுதல். நல்ல ஒருத்த கேரக்டர் இருக்கான், நல்ல நற்பண்புகளோடு இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து விட்டுறது அதை விட நமக்கு வந்து கெடுதல் பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நல்ல நண்பர்களோட நட்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அதை வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். இப்போ அடுத்த குறளை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பண் எனாம் பாடற் கியைபின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அப்படின்னா பாடலோடு பொருந்தவில்லையெனில் இசையால் என்ன பயன், அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். அதாவது ஒரு பாடல் வந்து போடுறாங்கன்னு நம்ம டிவியில் பார்க்குறோன்னா அதில் வந்து இசையே இல்லைன்னா, அந்த இசை அந்த பாடலுக்கு பொருந்தலைன்னா அதனால யூஸ் இருக்குமா, அதை நம்ம கேட்குறதுக்கு பிடிக்குமா, பிடிக்காது, அதனால யூஸும் இல்லை. அது போல தான் நம்ம கடவுள் கொடுத்தது எதுக்குன்னா, இரக்கம், மற்றவங்க கஷ்டப்படுறவங்க மேலே இரக்கம் காட்டுறதுக்காகத்தான். ஆனால் அந்த கண்ணே வந்து இல்லைன்னா, அந்த இரக்கமே நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த கண்களால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நல்ல விஷயங்களை வந்து பார்க்குறோம், அந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களுக்காக வந்து அந்த கண்கள் வந்து பயன்படணும். நம்ம மனதில் வந்து இரக்கமே இல்லைன்னா அந்த கண்களால் யூஸ் இல்லை, என்ன பயன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பண் எனாம் பாடற் கியைபின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த குறளை பார்க்கலாம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அப்படின்னா ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அதாவது நம்ம இப்போ படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினச்சிங்க, ஐயோ இவ்வளோ பெரிய கொஸ்டினா, இது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு வந்து சோர்வு அடைஞ்சனா நம்மளால் அதை செயலில் வெற்றி அடைய முடியாது, அதை படித்தே முடிக்க முடியாது. அதற்கு பதில் நம்ம முயற்சியில் அந்த சோர்வு அடையாது இருக்கிறதுக்கு பதில் முயற்சி பண்ணணும். ஒரு தடவை படித்த மண்டையில் ஏறலையா, அதை 10 தடவை முயற்சி பண்ணி படித்து பாருங்கள், அந்த கொஷின் நீங்கள் படித்து முடிக்கலாம். அந்த கொஷின் மூலமாக நீங்கள் வந்து பெருமை அடையலாம், நல்ல எக்ஸாம் எழுதி நிறைய மதிப்பெண்ணும் வந்து பெறலாம். அதான் சொல்கிறாங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நினச்சி ஐயோ இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சோர்வு அடையாமல் நம்ம முயற்சியுடன் செய்து முடிக்கிறத நமக்கு பெருமையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். இப்போ அடுத்த குறள் பாருங்க. முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும்.
அதாவது முயற்சிக்கு அவ்வளோ இருக்குது. நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அதில் வெற்றி அடைய முடியும். அந்த செயலால் நமக்கு ஒரு செல்வம் வரும், வருமானம் வரும். நம்ம முயற்சியே பண்ணாமல் நம்ம எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சோம்பேறியாக இருந்துட்டா அதனால் என்ன யூஸ் இருக்குது? நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தால் எதையுமே கற்றுக்க முடியாது. எதனா கற்றுக்கிட்டா தான் ஒரு வேலை செய்ய முடியும். அதனால் உங்களுக்கு வருமானம் வரும், செல்வமும் வந்து பெருகும். முயற்சி இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. வறுமை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் ஆன முயற்சியை கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். உங்களால் வறுமையே இல்லாமல் செல்வ நிலையோடு செல்வ செழிப்பாக வந்து வாழலாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு என்ன வருமா? செல்வம் பெருகும்னு சொல்கிறாங்க. முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு என்ன வருமா? வறுமையே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் தான் வந்து நமக்கு இது மனப்பாட பகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து படிச்சுக்குங்க. இதோட அர்த்தத்தை வந்து புரிஞ்சு படிச்சுக்குங்க. இதுலேருந்து நமக்கு 2 மார்க் கொஷினும் வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.